என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு நிக்கோதேமு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யோவான் 7வது அதிகாரம் 45 53 வசனங்கள் வரை. ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா? யோவான் 7வது அதிகாரம் 51வது வசனம். நிக்கோதேமு ஒரு பரிசேயன், யூத அதிகாரி, ஒரு போதகன். இவனை யோவான் எழுதிய நற்செய்தி நூலில் 3 முறை சந்திக்கிறோம். ஒவ்வொரு சந்திப்பிலும் மெல்ல மெல்ல உயர்ந்து நம் உள்ளங்களில் இவன் ஒரு உயர்ந்த இடத்தை பிடித்து விடுகிறான். யோவான் 3வது அதிகாரம் முதல் 21 வசனங்களில் பரிசேயர்கள் வெளிப்படையான சடங்குகளை மட்டும் பெரிதுபடுத்தி யூத சமயத்தின் உள்ளான நன்மைகளை விட்டு விலகி போய்விட்டார்கள் என்பதனால் கிறிஸ்து அவர்களை கடுமையாக கண்டிக்கிறார். ஆகையால் பரிசேயர்கள் அனைவரும் கிறிஸ்துவை வெறுத்ததோடு கொல்லவும் வகை தேடினார்கள். ஆனால் நிக்கோதேமு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை அவருடைய கிரியை அற்புதங்களினாலும் அதிகாரமுள்ள பிரசங்கங்களாலும் உணர்ந்து கொண்டதால் அவரோடு பேச விரும்பி ஒரு ராக்காலத்தில் வருகிறான். பகலில் வந்தால் பரிசேயர் இவனை குற்றம் சாட்டுவர். ஆனாலும் இவன் தேவ மனிதனிடமிருந்து உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உந்துதலால் அவரிடம் உரையாடுகிறான். அந்த உரையாடலின் போதுதான் கிறிஸ்து திருமறையின் முக்கியமான சத்தியத்தை, மறுபடி பிறத்தலை பற்றி, மனிதர் நித்திய ஜீவனை அடைவதற்கான தேவனுடைய திட்டம் பற்றி அவனுக்கும் நமக்கும் சொல்லி இருக்கிறார். யோவான் 7வது அதிகாரம் 45 53 வசனங்கள் வரை. மறுபிறப்பு பற்றி கேட்ட நிக்கோதேமு மறுபடி பிறந்திருக்கிறான் என்பதை இந்த சந்திப்பில் புரிந்து கொள்கிறோம். பரிசேயருக்கு நியாயப்பிரமாணம் முக்கியம். அவர்கள் கிறிஸ்து ஓய்வு நாளை அனுசரிக்கவில்லை, கை கழுவாமல் உணவு உட்கொள்ள அனுமதிக்கிறார் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தை அவர் மீறுகிறார் என்று குற்றம் சாட்டினர். நிக்கோதேமு துணிச்சலாக புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி கேட்டு அவர்களை எதிர்க்கிறார். ஒருவனை சரியானபடி விசாரிக்காமல் அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாகாது என்ற நியாயப்பிரமாணத்தை பரிசேயர்கள்தான் மீறுகிறார்கள் என்று கிறிஸ்துவுக்காக நியாயத்தை எடுத்து சொல்கிறான். யோவான் 19வது அதிகாரம் 38 42 வசனங்கள். இயேசுவோடு 3½ ஆண்டு காலம் வாழ்ந்த சீஷர்கள் கூட அவர் சிலுவையில் அறையப்படும் போது விலகி போய்விட்டனர். ஆனால் அந்தரங்க சீஷர்களாயிருந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் நிக்கோதேமுவும் முன்வந்து இயேசுவின் உடலுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை செய்கின்றனர். நிக்கோதேமு வெள்ளை போலத்தையும் கரிய போலத்தையும் கலந்து 100 ராத்தல் கொண்டு வந்தான். செய்ய வேண்டியதை செய்யாமல் பிறர் விலகும்போது அமைதியாக அடக்கமாக முன்வந்து நிக்கோதேமு அடக்கம் செய்தது பாராட்டத்தக்கதல்லவா? ராக்காலத்தில் வந்த நிக்கோதேமு இயேசுவினிடத்தில் வெளிச்சம் பெற்று பிரகாசித்தான். ராக்காலத்தில் வந்த நிக்கோதேமு இயேசுவினிடத்தில் வெளிச்சம் பெற்று பிரகாசித்தான். பரிசேயன் என்றாலும் இயேசுவை தேடி வந்த நிக்கோதேமு உத்தமன். பரிசேயன் என்றாலும் இயேசுவை தேடி வந்த நிக்கோதேமு உத்தமன்.
மறுபிறப்பு என்னும் இரகசியத்தை கற்றான். மறுபிறப்பு என்னும் இரகசியத்தை கற்றான். இயேசுவின் உடலை நல்லடக்கம் செய்தான். இயேசுவின் உடலை நல்லடக்கம் செய்தான். பரிசேயன் என்றாலும் இயேசுவை தேடி வந்த நிக்கோதேமு உத்தமன். ஜெபம். கிருபையுள்ள தேவனே, நான் மறுபடி பிறக்க விரும்புகிறேன். உமக்கு தேவையான வகையில் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். என்னை பயன்படுத்தும். ஆமேன்.